ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாப்பாவுக்கு ஆஃப்டர்நூன் தான் ஸ்கூல். 1:15க்கு விட்டுருவாங்க. சரி அதனால் டக்கு டக்குன்னு துணியெல்லாம் போட்டிருந்தேன். எடுத்து காய வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே சமையல் செஞ்சிடணும். வேறு அது எக்ஸ்ட்ரா வேலை இருந்தால் பண்ணிடணும். ஏன்னா ஒரு வெயில் டைமில் போயிட்டு வரோம். இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த வேலையும் முடியாது. அதனால் முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். மோஸ்ட்லி போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருவேன். அதோட ட்ரம் க்ளீனிங் வேறு ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. சரி அதான் அந்த பவுடர் போட்டு ட்ரம் க்ளீன் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பவுடர் மாதிரி வரும்ல, அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி வாஷிங் மிஷின் ட்ரம் க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இது எப்படி சொல்கிறது, ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் போட்டோன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதோட பாக்கு இப்போ ரீசெண்டாக ஃபெஸ்டிவல் நிறைய வருதில்ல, அதனால் வெத்தலை அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துருவேன். இது இருந்தது, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். எங்கள் அப்பாவோட அம்மா இருந்தாங்க சின்ன வயசில், பாட்டி. அந்த பாட்டி வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. மேலே காம்பும் கீழே காம்பும் கொஞ்சம் கிள்ளி வச்சுருவாங்க. அந்த காம்பை மட்டும் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்கள் அதை மென்று சாப்பிட்ருவோம். அதோட இந்த பாக்கு வந்து தெரியல, கிரீம் பாக்கு. இதை தான் போட்டு குடிச்சு பாக்கு இருந்து செப்பரேட்டாக, சரி இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இதையும் போட்டேன். சுண்ணாம்பு லெவல் வந்து எனக்கு கரெக்டாக போட தெரியாது. அதனால் யாராவது இருந்தால் போட்டு கொடுக்க சொல்லுவேன். இல்லைன்னா மோஸ்ட்லி சுண்ணாம்பு யூஸ் பண்ண மாட்டேன். இது 2த்தையுமே கூட யூஸ் பண்ணி போடுவேன். இது 2த்தையும் தான் யூஸ் பண்ணி போடுவேன். சின்ன வயசுலலாம் இதுலலாம் கல்கண்டுலாம் வரும். இப்போ அந்த அளவுக்கு இதில் வர்றதில்ல. ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த காம்பை தான் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டு முழுங்கிடுவோம். அது வெத்தலையே கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் காம்பு என்னை பொறுத்தவரைக்கும் வெத்தலை பரவாயில்ல, புகையில தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதோட சுண்ணாம்பு லைட்டாக போட்டுக்கிட்டேன். எப்படி இருக்குமோ என்னமோ டேஸ்ட் சரி முடிஞ்ச வரையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. ஆனாலும் இன்னும் சுண்ணாம்பு நிறைய போட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய போட்டால் வாய் ஒரு மாதிரி வந்துருமோ அப்படின்னு பயம். அதனால் நான் லிமிட்டாக தான் போடுவேன். அதிகமாக போட மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போடுவேன். நீங்கள் பார்த்து போடுவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.